நமஸ்தே. நம்ம இந்த வீடியோல இரண்டாவது உரைநடை தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார் சபா, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சபாவை யார் எப்போ நிறுவனாங்க, இந்த சபாவுடைய வேலைகள்லாம் என்ன, இது எங்கெங்கெல்லாம் இருக்குது, இந்த சபா வளர்ச்சி அடையிறதுக்காக யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தாங்க அப்படிங்கிறத தான் இந்த உரைநடையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம படித்து பார்க்கலாம். आपने दक्षिण भारत हिंदी प्रचार सभा का नाम सुना होगा. நீங்கள் தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார் சபா பேரை கேட்டிருக்க வேண்டும். आपने நீங்கள் दक्षिण भारत हिंदी प्रचार सभा தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார் சபை का नाम பேரை सुना होगा கேட்டிருக்க வேண்டும். दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார் சபா ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக இருக்கிறது. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா ஏக் ராஷ்ட்ரிய ஒரு தேசத்தின் மகத்துவ கி சங்ஸ்தா ஹை முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக இருக்கிறது. சங்ஸ்தா அப்படின்னா நிறுவனம், அதை தான் இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. नेशनल इम्पोर्टेंस इंस्टीट्यूट अंडर पार्लियामेंट एक्ट 14 1964. इस संस्था के द्वारा संचालित विभिन्न हिंदी परीक्षाओं में प्रति वर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. இந்த நிறுவனத்தின் மூலமா இயக்கப்படுகின்ற வெவ்வேறு ஹிந்தி பரீட்சைகளில் ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கேற்கிறாங்க. इस संस्था के द्वारा இந்த நிறுவனத்தின் மூலமா संचालित இயக்கப்படுகின்ற विभिन्न हिंदी परीक्षाओं में வெவ்வேறு ஹிந்தி பரீட்சைகளில் प्रति वर्ष ஒவ்வொரு வருஷமும் लाखों की संख्या में லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் छात्र भाग लेते हैं மாணவர்கள் பங்கேற்கிறாங்க. छात्र அப்படின்னா மாணவர்கள். इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में आंध्र, कर्नाटक, केरल और तमिलनाडु में है. இதனுடைய கிளைகள் தெற்குல அதாவது தென்னிந்தியாவில் 4 மாகாணங்களில் இருக்கு. அது எங்கெங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, மேலும் தமிழ்நாட்டில் இருக்கு. इसकी शाखाएं இதனுடைய கிளைகள் அதாவது பிரான்ச் दक्षिण के தெற்குல அதாவது தென்னிந்தியாவில் चारों प्रांतों में 4 மாகாணங்கள்ல இருக்கு. चारों அப்படின்னா 4, प्रांतों அப்படின்னா மாகாணங்கள். அது எங்கெங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா और மேலும் तमिलनाडु में है தமிழ்நாட்டில் இருக்கு. दिल्ली में भी इसकी शाखा है டெல்லியிலும் இதனுடைய கிளை இருக்கு. दिल्ली में भी டெல்லியிலையும் इसकी இதனுடைய शाखा है கிளை இருக்கிறது. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. இந்த கிளைகளுடைய பிரதம அலுவலகம் சென்னையில் இருக்கு. इन शाखाओं का இந்த கிளைகளுடைய प्रधान कार्यालय பிரதம அலுவலகம், कार्यालय அப்படின்னா அலுவலகம், ஆஃபீஸ், चेन्नई में स्थित है चेन्नई इरुक्कु. यह कार्यालय केंद्र सभा के नाम से भी जाना जाता है. இந்த அலுவலகம் கேந்திர சபாங்கிற பேர்ல கூட அறியப்படுகிறது. यह कार्यालय இந்த அலுவலகம் केंद्र सभा के नाम से भी பெயர்லையும் जाना जाता है அறியப்படுகிறது. इस महत्वपूर्ण संस्था की स्थापना राष्ट्रपिता महात्मा गांधी जी ने सन 1918 में मद्रास चेन्नई में की. இந்த முக்கியமான நிறுவனத்தை தேசிய தந்தை மகாத்மா காந்திஜி தான் 1918 ஆண்டு மெட்ராஸில் நிறுவனாரு. इस महत्वपूर्ण संस्था की இந்த முக்கியமான நிறுவனத்தை ஸ்தாபனா நிறுவனது ராஷ்டிரபிதா மகாத்மா காந்திஜி நே தேசிய தந்தை மகாத்மா காந்திஜி சன் 1918 में 1918 ஆண்டு மദ്രാஸ் சென்னை में की
சென்னையில் நிறுவனாரு. பாரத் பகுபாஷி தேஷ் ஹை, இந்தியா பன்மொழி நாடு. பாரத் இந்தியா, बहुभाषी पनमொழி देश है नाடு. भारत के बहुभाषी लोगों को एक सूत्र में बांधने के विचार से गांधी जी ने इस संस्था की नींव डाली. இந்தியாவில் பன்மொழி மக்களை ஒரே நூலில் தொடுக்கணுங்கிற எண்ணத்தில் காந்திஜி இந்த நிறுவனத்தை நிறுவனாரு. பாரத் கே, இந்தியாவினுடைய பகுபாஷி லோகோங்கோ, பன்மொழி மக்களை, லோகோ அப்படின்னா மக்கள், ஏக் சூத்திரமே ஒரு நூலில், பாந்தனே கே விச்சார் சே தொடுக்கணுங்கிற எண்ணத்தில், விச்சார் அப்படின்னா எண்ணம், காந்திஜி நே, காந்திஜி இஸ் சங்ஸ்தா கி நீவ் டாலி, இந்த நிறுவனத்தின் அஸ்திவாரத்தை நிறுவனாரு. वे खुद आजीवन इस संस्था के अध्यक्ष भी रहे. அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த நிறுவனத்தின் இயக்குனராக இருந்தாரு. வே அவர் குத் ஆஜீவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும், ஆஜீவனா வாழ்க்கை முழுவதும், இஸ் சங்ஸ்தா கே இந்த நிறுவனத்தினுடைய அத்தியக்ஷ பீதே இயக்குனராக இருந்தாரு. गांधी जी के उद्देश्यों को पूरा करने के विचार से सभा ने सन 1918 में हिंदी वर्ग आरंभ किया. காந்திஜியுடைய லட்சியங்களை முழுமை பண்ணுங்கிற எண்ணத்தில் இந்த சபை 1918ஆம் ஆண்டு ஹிந்தி வகுப்புகளை ஆரம்பிச்சாங்க. காந்திஜி கே, காந்திஜியுடைய உத்தேசோங்கோ லட்சியங்களை, பூரா கர்னே கே விச்சார் சே முழுமை பண்ணுறதுக்கான எண்ணத்தில், சபானே சபை சன் 1918 में 1918ஆம் ஆண்டு ஹிந்தி வர்க் ஆரம்ப கியா ஹிந்தி வகுப்புகளை ஆரம்பிச்சாங்க. गांधी के सुपुत्र देवदास गांधी प्रथम प्रचारक बनकर मद्रास आए. காந்திஜியோட மகன் தேவ்தாஸ் காந்தி தான் முதல் விளம்பரதாரரா உருவாகி மெட்ராஸ்க்கு வந்தாரு. காந்திஜி கே, காந்திஜியுடைய சுபுத்திர மகன் தேவ்தாஸ் காந்தி பிரதம் பிரச்சாரக் பன்கர் முதல் விளம்பரதாரரா உருவாகி மத்ராஸ் ஆயே மெட்ராஸ்க்கு வந்தாங்க. காந்திஜியோட மகன் தான் முதல்ல ஹிந்திய பிரச்சாரம் செய்ய மெட்ராஸ்க்கு வந்தாங்க அப்படிங்கிறதா இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா யார் எப்போ நிறுவனாங்க, இது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா பார்ட் 2ல் இதை பிரச்சாரம் செய்யறதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தன்யவாத். நமஸ்தே. நம்ம போன வீடியோவில், அதாவது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா பார்ட் 1ல் பார்த்ததை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா தென்னிந்தியாவில் மொத்தம் 4 மாகாணங்கள் இருக்குது. அது எங்கெங்கே அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, மேலும் தமிழ்நாட்டில் இருக்குது. டெல்லியிலையும் இதனுடைய கிளை ஒன்று இருக்குது. இதனுடைய முக்கியத்துவம் வாய்ந்த அலுவலகம் சென்னையில் இருக்குது. இந்த அலுவலகத்தை கேந்திர சபாங்கிற பேர்லையும் அறியப்படுகிறது. இந்த நிறுவனத்தை மகாத்மா காந்திஜி 1918ஆம் ஆண்டு மெட்ராஸில் நிறுவனார். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த சபாவை அவர் எதுக்கு நிறுவனார் அப்படின்னா, இந்தியா ஒரு பன்மொழி நாடாக இருக்கிறது. ஸோ இந்த பன்மொழி மக்களை ஒரே நூலில் தொடுக்கணுங்கிற எண்ணத்தில் காந்திஜி இந்த நிறுவனத்தை நிறுவனார். காந்திஜியோட மகன் தேவதாஸ் காந்தி தான் ஹிந்தியை பிரச்சாரம் செய்யறதுக்காக முதல்ல மெட்ராஸ்க்கு வந்தார். இந்த வீடியோவில் அவங்க எப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம படித்து பார்க்கலாம். भारतीय भाषाओं के माध्यम से हिंदी सिखाने के लिए सभा ने कई पुस्तकों का प्रकाशन किया. இந்திய மொழிகளின் மூலமாக ஹிந்தி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சபை நிறைய புத்தகங்களை வெளியிட்டாங்க. அதாவது இப்போ நம்ம தமிழ் அப்படின்னா தமிழ் வழியில் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய புத்தகங்களை வெளியிட்டாங்க. அதே மாதிரி நிறைய லாங்குவேஜ்
கன்னடம், மலையாளம், தெலுங்கு. ஸோ அதன் மூலிமா ஹிந்தி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய புத்தகங்களை வெளியிட்டாங்க. பாரதிய பாஷாவோं के माध्यम से இந்திய மொழிகளின் மூலமா ஹிந்தி சிக்கானே கேலியே ஹிந்தி கற்றுக்கணுங்கிறதுக்காக சபை வந்து கை புஸ்தகம் கா நிறைய புத்தகங்களை பிரகாஷன் கியா வெளியிட்டாங்க. உண்மை हिंदी स्वबोधिनी और स्वयं शिक्षक पुस्तका काफ़ी लोकप्रिय हुई. இதில் ஹிந்தி ஸ்வபோதினி மேலும் ஸ்வயங் சிக்ஷக் புஸ்தகா புத்தகங்கள் தான் வந்து மக்களுக்கு பிடித்தமானதாக இருந்தது. உண்மை இதில் ஹிந்தி ஸ்வபோதினி और மேலும் ஸ்வயங் சிக்ஷக் புஸ்தகா இந்த ரெண்டு புத்தகங்கள் தான் லோக்பிரிய हुई மக்களுக்கு பிடித்தமானதாக இருந்தது. சபா दक्षिण के चारों प्रांतों में ऐसी महत्वपूर्ण भूमिका निभाती आ रही है जिससे हजारों की संख्या में हिंदी भाषा के कुशल प्रचारक निकल रहे हैं. சபை வந்து தெற்குல இருக்கிற 4 மாகாணங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு வகிக்கிறது. எதன் மூலமா ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில ஹிந்தி மொழிக்கான திறமையான விளம்பரதாரர்கள் வெளியேறுகிறார்கள். சபை दक्षिण के चारों प्रांतों में தெற்குல இருக்க 4 மாகாணங்கள்ல ஐசி महत्वपूर्ण भूमिका निभाती आ रही है இந்த மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு வகிக்கிறது. जिससे எதன் மூலமா हजारों की संख्या में ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில हिंदी भाषा के हिंदी மொழியோடைய कुशल प्रचारक निकल रहे हैं திறமையான விளம்பரதாரர்கள் வெளியேறுகிறார்கள். ये प्रचारक दक्षिणी भाषाओं के बीच साहित्यिक आदान प्रदान और हिंदी शिक्षण का महत्वपूर्ण कार्य करते आ रहे हैं. இந்த பிரச்சாரம் செய்கிறவங்க வந்து தெற்குல இருக்கிற மொழிகளுக்கு இடையே இலக்கியங்களை பரிமாற்றம் செஞ்சு மேலும் ஹிந்தி கற்பித்தல் வந்து ஒரு முக்கியமான பணியாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஏ பிரச்சாரக் இந்த பிரச்சாரம் செய்கிறவங்க வந்து தக்ஷிணி பாஷாவோं के बीच தெற்குல இருக்கிற மொழிகளுக்கு இடையே சாஹித்யிக் ஆதான் பிரதான் இலக்கிய பரிமாற்றம். சாஹித்யிக் அப்படின்னா இலக்கியம், ஆதான் பிரதான் அப்படின்னா பரிமாற்றம். और மேலும் हिंदी शिक्षण का हिंदी கற்பித்தல் வந்து महत्वपूर्ण कार्य करते आ रहे हैं முக்கியத்துவம் வாய்ந்த பணியாக செய்து கொண்டு வருகிறார்கள். सभा की चारों प्रांतीय शाखाएं हिंदी के साथ अपनी अपनी प्रांतीय भाषाओं में पत्र पत्रिकाएं प्रकाशित करते आ रही है. சபையோடைய 4 மாகாணங்களின் கிளைகள் வந்து ஹிந்தி மொழியோடு சேர்த்து தங்களுடைய மாகாணங்களின் மொழிகளிலும் பத்திரிகைகளை வெளியிடுறாங்க. சபாக்கி சபையோடைய चारों प्रांतीय शाखाएं 4 மாகாணங்களின் கிளைகள் हिंदी के साथ हिंदिயோடு சேர்த்து अपनी अपनी प्रांतीय भाषाओं में தங்களுடைய மாகாணங்களின் மொழிகளிலும் पत्र पत्रिकाएं பத்திரிகைகளை प्रकाशित करते आ रही है வெளியிடுறாங்க, அதாவது பப்ளிஷ் பண்றாங்க. आंध्र शाखा से रत्रवंती, कर्नाटक शाखा से भारतवाणी, केरल शाखा से केरल भारती और तमिलनाडु से हिंदी पत्रिका निकल रही है. இங்கே வந்து ஒவ்வொரு மாகாணங்கள்ல இருந்து வெளியாகிற அந்த பத்திரிகைகளுடைய பெயர்களை கொடுத்துருக்காங்க. ஆந்திர ஷாக்கா சே ரத்ரவந்தி, ஆந்திர பிரதேஷ் கிளையிலிருந்து ரத்ரவந்தி. கர்நாடக் ஷாக்கா சே பாரத்வாணி, கர்நாடகா கிளையிலிருந்து பாரத்வாணி. கேரள் ஷாக்கா சே கேரள் பாரதி, கேரளா கிளையிலிருந்து கேரள் பாரதி. और तमिलनाडु से हिंदी पत्रिका निकल रही है, தமிழ்நாட்டிலிருந்து ஹிந்தி பத்திரிகா வந்து வெளியாகிறது. केंद्र सभा से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रही है. केंद्र सभा मूलिमा हिंदी प्रचार समाचार மேலும் दक्षिण भारत பெயர்களுடைய பத்திரிகைகளை வெளியிடுறாங்க. केंद्र सभा से केंद्र सभை மூலிமா हिंदी प्रचार समाचार
ஹிந்தி பிரச்சாரம் செய்கிற செய்தித்தாள் एवं மேலும் दक्षिण भारत தென்னிந்தியா प्रकाशित हो रही है பத்திரிகைகளை வெளியிடுறாங்க इन पत्रिकाओं से प्रचारक और आम जनता लाभान्वित होते आ रहे हैं இந்த பத்திரிகைகள் மூலமா பிரச்சாரம் செய்றவங்களும் மேலும் பொதுமக்களும் ரொம்ப பயனடைறாங்க इन पत्रिकाओं से இந்த பத்திரிகைகளின் மூலமா प्रचारक பிரச்சாரம் செய்றவங்க और மேலும் आम जनता பொதுமக்கள் लाभान्वित होते आ रहे हैं பயனடைறாங்க ஓகே இந்த வீடியோல வந்து நாம இவங்க எப்படி எல்லாம் இந்த ஹிந்தியை பிரச்சாரம் செய்றாங்க அப்படிங்கறத பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோல அதாவது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா பார்ட் 3ல வந்து யாரெல்லாம் இந்த சபை வந்து முன்னேறதுக்காக உறுதுணையா இருந்தாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் धन्यवाद நமஸ்தே நம்ம போன வீடியோல அதாவது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா பார்ட் 2ல பார்த்ததை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் நம்ம அங்க என்ன பார்த்தோம் அப்படினா இந்த சபை வந்து பாரதிய மொழிகள் மூலமா ஹிந்தி கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய புத்தகங்களை வந்து வெளியிட்டாங்க அதுல வந்து ஹிந்தி ஸ்வபோதினி மேலும் ஸ்வயம் சிக்ஷக் புஸ்தகா இந்த ரெண்டு புத்தகங்கள் தான் மக்களுக்கு பிடித்தமானதாக இருந்தது இந்த சபை வந்து இந்த 4 மகாணங்கள்ல வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தது சோ அதில இருந்து ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில ஹிந்தி மொழியோடைய திறமையான விளம்பரதாரர்கள் வந்து வெளிவந்தாங்க தெற்குல இருக்கிற அந்த 4 மகாணங்கள்ல இந்த சபை வந்து ஹிந்தி மட்டும் இல்லாம தங்களுடைய மகாணங்களோட மொழிகளிலும் பத்திரிகைகளை வெளியிட்டாங்க சோ இந்த பத்திரிகைகள் வந்து ஹிந்தி பிரச்சாரம் செய்றவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது சோ இப்போ இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா பார்ட் 3ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த சபை வந்து முன்னேறதுக்காக யாரெல்லாம் உறுதுணையா இருந்தாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம படிச்சு பார்க்கலாம் इस महत्वपूर्ण संस्था के कुछ महापुरुषों के नामों का यहाँ उल्लेख करना उपयुक्त होगा இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனத்தின் சில பெரிய மனிதர்களின் பெயர்களை இங்க குறிப்பிடுறது உரியதாக இருக்கிறது इस महत्वपूर्ण संस्था के இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனத்தின் कुछ महापुरुषों के சில பெரிய மனிதர்களின் नामों का பெயர்களை यहाँ இங்க उल्लेख करना குறிப்பிடுறது उपयुक्त होगा உரியதாக இருக்கிறது அவங்க யாரு அப்படிங்கறத தான் இங்க கொடுத்திருக்காங்க वे है அவங்க स्वर्गीय पंडित हरिहर शर्मा मोटूरी सत्यनारायण पंडित अवधनंदन सिद्धनाथ पंत राजाजी रामस्वामी अय्यंगार बा गोपाल रेड्डी वासुदेवन नायर लाल बहादुर शास्त्री चित्तूर श्रीनिवास अय्यंगार एपीसी वीर बाहू पो नागप्पा जंडा नारायण विद्वान सुंदर कृष्णमाचारी आदि இவங்கெல்லாம் தான் இந்த दक्षिण भारत हिंदी प्रचार सभा உடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையா இருந்தாங்க गांधी जी के रचनात्मक कार्यक्रमों में हिंदी का प्रचार भी एक है गांधी जी உடைய படைப்பு நிகழ்ச்சிகளை ஹிந்திய பிரச்சாரம் செய்யறது ஒன்னாக இருந்தது गांधी जी के गांधी जी உடைய रचनात्मक படைப்பு कार्यक्रमों में நிகழ்ச்சிகளை हिंदी का हिंदी उடைய प्रचार भी एक है प्रचारम செய்யறதும் ஒண்ணா இருந்தது उनके इस रचनात्मक कार्यक्रम को दक्षिण भारत हिंदी प्रचार सभा सफल बनाती आ रही है அவருடைய இந்த படைப்பு நிகழ்ச்சியால இந்த தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபை வந்து வெற்றியடைந்து வருகிறது उनके इस அவருடைய இந்த रचनात्मक कार्यक्रम को படைப்பு நிகழ்ச்சி வந்து दक्षिण भारत हिंदी प्रचार सभा தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபை வந்து சஃபல் பனாத்தி ஆ ரஹி है வெற்றியடைந்து வருகிறது சஃபல் அப்படினா வெற்றி विपरीत परिस्थितियों से गुजराते हुए यह संस्था गांधी जी के सपनों को साकार बनाती आ रही है பாதகமான சூழ்நிலைகளெல்லாம் கடந்து சென்று இந்த நிறுவனம் வந்து காந்திஜியோட கனவுகளை வந்து உருவமுள்ளதா ஆக்குகிறது विपरीत பாதகமான परिस्थितियों से சூழ்நிலைகளிலிருந்து गुजराते हुए கடந்து சென்று यह संस्था இந்த நிறுவனம் गांधी जी के गांधी जी உடைய सपनों को
கனவுகளை சாக்கார் பனாத்தி ஆ ரஹி ஹை உருவமுள்ளதாக மாற்றுகிறது. தன்யவாத். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.